வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு செல்வப்பிரியாஸ் கிச்சன். மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நான் மீல் மேக்கர் சின்னதாக இருக்கிறது எடுத்திருக்கேன். என் கைப்பிடி அளவில் ஒரு 2லேருந்து 2.5 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போது இது சுடு தண்ணியில் நல்லா ஊறட்டும். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மீல் மேக்கர் சுடு தண்ணியில் 15 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ஒரு பிடி அளவுக்கு புதினா, அதே போல் ஒரு பிடி கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடேறிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திரம், ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம் எடுத்திருக்கேன். அதே இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். இப்போ பச்சை மிளகா வெங்காயம் 2த்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்க பச்சை மசாலோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். சுடு தண்ணியில் நம்ம போட்டிருந்த மீல் மேக்கர் 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். நான் சுடு தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதில் பச்சை தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா சூடாக இருக்கும் தண்ணி, அதனால் நம்மளால் எடுக்க முடியாது. இதை பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே தண்ணி தான் நிறையா இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா இப்படி புழிஞ்சு இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக எடுத்துடணும். தண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை வச்சிடலாம். பாருங்கள், நான் அரைச்சி போட்ட விழுது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளியை நான் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ குக்கரில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மீல் மேக்கர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால காரம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது வரைக்கும் நான் உப்பை இன்னும் ஆட் பண்ணலை. எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு இப்போ சேர்த்து போட்டுக்கிறேன். உப்பு, மிளகாய் பொடி எல்லாம் போட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் அரிசியை போட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் அரிசியை இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் எடுத்தேன். அரிசி வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் வந்து வெயிட்டும் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மூடி ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ நல்லா மணமாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக பார்க்கவே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் இந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வப்பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.